ஹாய் சோல்ஜர்ஸ், டிஜி ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ சோல்ஜர் ஆக வேண்டிய நிலைமையில இருக்கும். முக்கியமா நம்ம டிஜி ஸ்குவாட் மெம்பர்ஸ். ஸோ இதுல நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிஜி ஸ்குவாட் மெம்பர்ஸ்னா இந்த இடத்துல நீங்க ரிவீல் பண்ண போறீங்க. டேஜினியஸ் ஸ்கேம் 2024 நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கதற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டேஜினியஸ் ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இல்லை மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன அப்படின்னா எல்லா கமெண்ட்லேயும் நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம டெலீட் பண்ணுறோங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. ஸோ என்ன நீங்கள் என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள், எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை நாங்கள் டெலீட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு டெலீட் பண்ணுறோமோ எங்களுடைய வீடியோஸ் வந்து ரீச் ஆகாது. ஸோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி நாங்கள் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து டெலிட் பண்ணுற ஒரு கூட்டமாக இருந்தால் நான் ஏன் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் விட்டுருக்கணும். ஸோ நீங்களே பாருங்க, மேபி அவங்க பேட் கமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூபோட அல்காரிதமே அந்த கமெண்ட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடும். ஸோ இது வந்து யூடியூப்லேயே இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் டேஜினியஸ் உண்மையாகவே ஸ்கேம் தான் பண்ணுறா இல்லையா அப்படிங்கிறோம். அதை தாண்டி நம்மளுடைய டேஜினியஸோட அப்டேட்டாக என்ன அப்படின்னா we are started the copy trading. காப்பி ட்ரேடிங்கே நிறைய பேர் ஸ்கேம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கான மீனிங்கே நிறைய பேருக்கு ஒழுங்காக தெரியல. காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேட் பண்ணுறேன், அந்த ட்ரேடை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க. இது சிங்கிள் சர்வீசஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. நான் ட்ரேட் எடுக்க போகிறேன், அந்த ட்ரேடை அப்படியே காப்பி பண்ண போகிறீங்க. நான் எவ்வளோ கேபிட்டல் சொல்லணும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸை மேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நான் உண்மையாகவே ஸ்கேம் பண்ணுறேன், ட்ரேட் பண்ண ஸ்டஃப் இல்லை அப்படின்னா நாங்கள் ஏன் டேஜினியஸில் காப்பி ட்ரேடிங் சர்வீசஸை எனபிள் பண்ணணும்? எதுக்காக இந்த காப்பி ட்ரேடிங் சர்வீசஸை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கம் டு த வீடியோ. அதாவது ஃபர்ஸ்ட் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் பண்ணாங்க, ப்ரோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம என்னதான் ப்ரூஃப் காமிச்சாலும் அவங்க நம்புறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடியாக இல்லை. ஸோ அப்போது இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ரெக்வஸ்ட் கிட்ட வந்துச்சு. அதாவது நீங்கள் காப்பி ட்ரேடிங் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஸோ நான் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணுறேன், பட் என்னால் ஏர்ன் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்கிங் த டைம். ஸோ அது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிஞ்சால் எனக்கு கோர்ஸ் ஃபீஸை கூட ரிட்டர்ன் பண்ணி கொடுங்க. என்கிட்ட கேபிட்டல் இருக்குது, பட் என்ன நாலேஜ் தான் இல்லை. கேபிட்டல் இருக்கு, நாலேஜ் இல்லை. பட் நான் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ண அந்த 4 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் ரெக்வஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து அலோகேஷனாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் எங்கள் டீம் பிளான் பண்ணோம், ஓகே ஏன் நம்ம காப்பி ட்ரேடிங் சர்வீசஸில் நம்ம எனபிள் பண்ணக்கூடாது, நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஸ்டஃப் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ். ஸோ இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்கள் அந்த காப்பி ட்ரேடிங் சர்வீசஸை எனபிள் பண்ணணும்னு நினைச்சா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த காப்பி ட்ரேடிங் அப்போ எங்ககிட்ட நீங்கள் பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் எந்த ஒரு மணியும் எங்களுக்கு தேவைப்பட போகல. உங்ககிட்ட இருக்கிற ஃபண்டு உங்களோட அக்கௌண்ட்ல உங்களோட வேலட்ல இருக்க போகுது. ஜஸ்ட் நீங்கள் எங்களோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ண போறீங்க. அந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். நான் இருக்கிற டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். நான் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னா ப்ராஃபிட் வரும், லாஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு லாஸும் வரும். ஸோ இந்த மைண்ட் செட், நான் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும் இந்த காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கும்பகோணம் பிரான்ச் அண்ட் சென்னை பிரான்ச்சோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பண்ணுங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்முமே கீழே கொடுத்துருக்கேன், அதுவுமே உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க. ஓகே, டேஜினியஸ் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பதில் நீங்க மட்டும்தான். ஆக்சுவலி ஸ்கேம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு இங்க நிறைய ஜீவனுக்கு தெரியாம இருக்கு. அதாவது ஸ்கேம் அப்படின்னா என்னன்னா ஏமாற்றுறது. ஏமாற்றுறது அப்படின்னா என்னன்னா உங்ககிட்ட ஒரு பணம் வாங்கிட்டு ஒரு ப்ராடக்டை உங்ககிட்ட டெலிவர் பண்ணலான்றாலோ வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்றாலும் அது ஸ்கேம் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட வாங்கிறதுக்கான ஃபண்டுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நாங்கள் எங்களோட டைமை உங்களுக்காக வேல்யூவாக கொடுக்குறோம். அண்ட் தென் எங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரைனிங்கில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறேன், எந்த மாதிரிலாம் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் டீச் பண்ணேன் என்னோட ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை. அதுக்குன்னு நான் ஒரு வேல்யூ வச்சிருக்கேன், அதுதான் ட்ரேடிங் ஃபீஸ். நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம். நான் ஃப்ரீயாக பண்ண முடியாது அப்படின்னு இல்லை, பட் நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்கிட்டனும் உங்களுக்கு கிடைக்காது, உங்ககிட்டனும் எனக்கு கிடைக்காது.
புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நான் ரோட்ல நடந்து போறேன், ஒரு 100 ரூபாய் பணம் எனக்கு கீழே இருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாய் உடனே போய் நான் செலவு பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் திங். அதே நான் உழைச்ச அந்த 100 ரூபாவை சம்பாதிச்சேன் அப்படின்னா அதுல நான் 10 ருபீஸ் செலவு பண்றதுக்கு கூட கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா அந்த 100 ரூபாய் நான் ஈஸியா சம்பாதிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற. அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஃப்ரீயா உங்களுக்கு ஒரு சர்வீசஸ் கிடைக்குது அப்படின்னா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதே நான் ஃப்ரீயா கொடுத்தேன், நான் ஃப்ரீயா தானே கொடுக்குறேன், நான் ஏன் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட்டுமே இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீயா இந்த சர்வீசஸை கொடுக்க. ஆனா உங்ககிட்ட வாங்குற ஃபீஸை விட 4 மடங்கு உங்களுக்கு குவாலிட்டியான சர்வீசஸை எங்கள் டீம் கொடுத்து இருந்தாங்க இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம் டியூரேஷன் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் திங். ஸோ 4 மாதம் இண்டஸ்ட்ரியில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 4 மாதத்துலேயே நான் ப்ராஃபிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் 4 மாதத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான பிளேம் யாரை சேரும் அப்படின்னா உங்களை தான் சேரும். ஏன் 4 மாதம் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நான் 80s to 90s ஸ்கூலிங்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்னா ப்ராப்பராக வந்து என் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க, ப்ராப்பராக லீவ் போடாதீங்க, லீவ் போட்டால் உங்களுக்கு வந்து அது புரியாது. அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணுறதே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பெரிய இதாக நினைக்கிறாங்க. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ண வைக்க. அதாவது கமிட்மெண்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கமிட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஹோம்ஒர்க்கை நாளைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் நிறையா பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து படிச்சுட்டேன், நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் லேர்ன் பண்ணிட்டேன், சக்ஸஸ் பண்ண முடியுமா கேட்டால் வாய்ப்பே இல்லை. அதாவது டிரைவிங் ஸ்கூல் நான் போனேன், டிரைவ் பண்ண கற்றுக்கிட்டேன், ஆனால் காரே ஓட்டாமல் நான் டிரைவர்னு சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? என்னோட கேள்வி ஒரே கேள்வி தான் நான் இங்கே முன்வைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நான் ஓட்ட பழகிறனோ அந்த அளவுக்கு தான் டிரைவிங் ஸ்கில் எனக்கு இம்ப்ரூவ் ஆகும். 1 வருஷம் டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் 20 வருஷம் டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுதான் உண்மை. ஸோ ரியாலிட்டியுமே அதுதான். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறது 80s to 90s மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஹோம்ஒர்க் கொடுக்கறது வந்து நல்லா அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், நான் திட்டுவேங்க. நான் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் திட்டுவேன். ஏன்னா நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னா நான் திட்டுவேன். கிளாஸில் ஒழுங்காக நீங்கள் கவனம் இல்லை அப்படின்னா நம்ம டீச்சர் நம்ம டெஸ்ட்டை தூக்கி அடிக்கிறது இல்லையா? டேரக்டாக இருந்தால் டெஸ்ட்டை தூக்கி அடிப்பாங்க, சாக்பீஸை தூக்கி அடிப்பாங்க. எனக்கு கவனம் சிதறக்கூடாது. ஸோ கவனிக்கலை அப்படின்னா டக்குன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன். கவனிக்கல திட்டுவேன், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் திட்டுவேன். திட்டாமலாம் இருக்க மாட்டேன். அதனால வந்து எனக்கு மரியாதை குறைவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னால் சக்ஸஸ் பார்க்க முடியாது. டேஜினியஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா மினிமம் 45 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது என்கிட்ட சக்ஸஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய கோல். அந்த கோலுக்காக நான் இறங்கி செய்கிறது தப்பு இல்லை. அது பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்கலாம், பிடிக்காதவங்க நிறையா பேர் இருக்கலாம். ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சா என்கிட்ட வாங்க. அதை தாண்டிட்டு என்ன நீங்கள் திட்டுறீங்க, என்னை வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணீங்கன்னா எனக்கு தேவை சக்ஸஸ். என்கிட்ட வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சக்ஸஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும். ஸ்பெஷல் கிளாஸும்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் தான் நான் போய் விரும்பி சேர்க்கேன்னா என் பிள்ளை நல்லா படிக்குங்கிற ஒரே காரணம் தான். அதே மாதிரி ட்ரேஜினியஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ட்ரேஜினியஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள நம்ம பண்ண முடியும். ஓகே, நசீர் ப்ரோ திட்டுறாரு, நான் இந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறேன். அதாவது என் ஸ்டூடெண்ட்ல வந்த கமெண்டே என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் திட்டுனதுனால தான் நான் அந்த விஷயத்தை இன்னுமே கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் திட்டுறத பெருசாக எடுத்துக்கல, என் டீச்சர் திட்டுறாங்க, இங்கே நல்லதுக்கு தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துறாங்க. பட் இதே வந்து ஒரு அலோகேஷனாக வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ராஜா மாதிரி வந்துட்டு போகணும்னா எஸ் நீங்கள் ராஜா தாங்க, ஆனால் அது 4 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் ராஜா ஆகணும். அதை விட்டு எனக்கு திட்டாங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது, கிளாஸில் நான் டவுட்ஸ் கேட்க மாட்டேன், என் தலையில் ஒரு பெரிய கிரீடம் வச்சுருக்கேன்னா இல்லை, ஜெயிக்கவே முடியாதுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஜெயிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு வந்து லாஸ் ஆகுது, நான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி ஓடுறேன், ஜம்ப் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் நடந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. உங்கள் மைண்ட் செட்டு சரியாக இல்லைன்னா என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது, உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. எந்த ஒரு பர்சன் 4 மாதம் டெடிக்கேட்டடாக கிளாஸஸ் வந்து லீவே போடாமல் நான் சொல்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க இன்ன வரைக்கும் எனக்கு சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 2 மாதம் கிளாஸ் வந்துட்டு போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. பட் அந்த மாதிரி 2 மாதம் கிளாஸ் முடிஞ்சு கமிட்மெண்ட்டாக இருந்த ப்ரோ, என்னால் வர முடியல ப்ரோ, அதனால் சொல்லி நான் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து இன்னுமே சக்ஸஸ் ஆனவங்களுமே நிறையா பேர் இருக்காங்க. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே அவங்க பிளேம் பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா நம்ம மக்களோட மைண்ட் செட்டே வந்து தன்னை பிளேம் பண்ண பிடிக்காது, இன்னொருத்தவங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேஜினியஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை குறை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட்
என்னுடைய லாயல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னுடைய ட்ரூவாக ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், நான் யாரையும் நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் ஃப்ரீயாகவே உங்களால் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் கிளைம் பண்ணுறேன். என் வீடியோஸை நீங்கள் பார்த்தே உங்களால் கற்றுக்க முடியும். அதை தாண்டி ஏன் அந்த வீடியோஸை பார்த்து என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வருது. அதை நம்பி வரீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கை என்ன? சக்ஸஸ் பண்ணணுங்கிறதுனால என்னை தேடி வரீங்க, உண்மையா இல்லையா? அந்த சக்ஸஸ் தேடி வரீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸை கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? என்னை நம்பி வரவங்கள அந்த நம்பிக்கையோடு கொண்டு போவேன். நிறைய பேரோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ மாறும், ட்ராக் மாறும். எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல கேதர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஆக்ஷனை நான் எடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில விஷயங்களை பண்ணுவோம். அதாவது ஹோம்ஒர்க் கொடுக்கறதாகட்டும், திட்டுறதாக இருக்கட்டும், உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறதே இங்கே டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரே விஷயம் தான், டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்காக தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒன்று தேடி என்கிட்ட வரீங்க, எதுக்காக? சக்ஸஸ் பண்ணணும்னு தேடி வரீங்க. அந்த சக்ஸஸை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் திட்டன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியா இல்லைன்னா அப்போ எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க? கேள்வி. ஆனால் இதெல்லாம் வச்சு போர்ட்ரேட் பண்ணி இவங்க பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க, ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபண்டட் அக்கௌண்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இன்ன வரைக்கும் எங்களுக்கு ட்ரேடர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க கமிட்மெண்ட் அவங்கவுங்க பண்ணணும், பண்ண வேணாங்கிறது அவங்களோட இது. யோசிச்சு பாங்களேன், நான் ஒரு ஸ்கேமராக இருந்தா, அதான் புரிஞ்சுக்கணும், நான் ஒரு ஸ்கேமராக இருந்தா திட்ட 1.5C இவ்வளோ பெரிய ஃப்ளோரை நான் வச்சிருப்பேனா? யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு ட்ரேடர் இல்லைன்னா எனக்கு எப்படி 1.5C கிடைச்சிச்சு? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய ஃப்ளோர்ஸை நாங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். எதுக்காக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம்? நான் எல்லாமே பண்ணி கொடுக்கணும், நம்ம மக்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது. ஏன்னா நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், நான்லாம் 4 வருஷம் கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டேன். இந்த தேஜினேசர் ஆரம்பிக்கிறதுக்கு ரீசனே என்னோட கஷ்டங்கள் மட்டும்தான். என்னோட கஷ்டங்கள்லாம் பொருட்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் என்னோட லேர்னிங்கை நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் இங்கே வரவங்க என்ன 4 மாதத்துலேயே நல்லா ப்ராஃபிட் அடிக்கணும், ஜாக்பாட் அடிக்கணும்னா இந்த இடம் அதுக்கானது கிடையாது. ஜாக்பாட்டுக்கான இடம் இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கேன், அந்த பிஸ்னஸை நான் ப்ராப்பராக பண்ணணும், அதுக்கு நான் டைம் கொடுக்க ரெடியாக இருக்கேன். 1 வருஷமாவது நான் டைம் கொடுத்து அந்த பிஸ்னஸை பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேஜினியஸ் செட் ஆகுமே தவிர எல்லாருக்குமே இந்த தேஜினியஸ் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி நான் இத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க, ஒரு 3000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட ட்ரைனிங்கில் குவாலிட்டி இல்லைன்னா எத்தனை பேர் என்னுடைய ஆஃபீஸை தேடி வந்து நின்றுருப்பாங்க? என் ட்ரைனிங்கில் இப்போ ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க. ஓகேவா? 5 விரலுமே ஒன்றானது இல்லை. ஓகேவா? ஒரு நார்மலாக ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னா நல்லா படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சும்மா படிக்கங்க, ரொம்ப லோவாக இருப்பாங்க. இந்த 5 கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா இந்த 5 பேரும் ஒட்டாது இல்லை. ஸோ சில பேருக்கு என்ன பிடிக்கும், சில பேருக்கு என்ன பிடிக்காது, சில பேருக்கு புரியாது. நான் என்ன சொல்லுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, உங்களுக்கு புரியலையா என்கிட்ட திருப்பி கேளுங்க, கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டோ கொடுப்பேன். நீங்கள் கேட்கறது தப்பே கிடையாது, என்கிட்ட கேளுங்க, கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். பட் அந்த 50 பேரில் கண்டிப்பாக 3 பேர் குட்டையை குழப்புவாங்க. அந்த 50 பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக 3 பேர் குட்டையை குழப்பறதுக்குன்னே குரூப்புக்குள்ள இருப்பாங்க. ஒன்று வெளியிலேருந்து இன்ஸ்டிடியூட்லேருந்து என்னோட இல்லை வேவு பார்க்க வந்த சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில கேட்டகரி பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி குட்டையை குழப்பி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு குட்டையை குழப்புவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால என்ன நினச்சி வராங்கன்னா ஜாக்பாட் நினச்சி வராங்க. ஜாக்பாட் அடிக்கணும், 1:20 அடிக்கணும், 1:30 அடிக்கணும். நான் பிகினராக இருக்கும்போது நான் எந்த அளவுக்கு என் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கிறதே கிடையாது. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ஓடுறாங்களே தவிர அதை ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடலை. ப்ராப்பராக நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும்னு சொல்ல. ஒரு இண்டிகேட்டரை எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் 3 to 4 மாதம் அந்த இண்டிகேட்டரை மட்டும் மாஸ்டர் பண்ணிங்கனாலே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட ஸ்கில்லே இல்லைனாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத என் ஸ்டூடெண்ட்ஸில் நான் தெரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங்கே அதுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் இதை பண்ணுங்க, இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா, உங்களுக்கு கேபிட்டல் ப்ளோ ஆகுதா என்ன, உங்களுக்கு ஸ்கில்லே வேணாம், ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டில் அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு நான் மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். ஏன்னா அதுதான் மெயின் டாட். ஏன்னா கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும். எந்த ஸ்கில்லே இல்லாமல் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிச்சு, அப்போ ஸ்கில்லோட ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்படி ஸ்கேமர் ஆகும்? நீங்களே உங்கள்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் எல்லாரையும் என்னால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால்
என்னுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட் வந்து நீங்க படிக்கிறாங்க அப்படின்னா, அதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ஆச்சும் சக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன். இதனால அந்த 20% பீப்புள் வந்துட்டு என் மேல நெகட்டிவா போர்ட்ரேட் ஆவாங்க. என் மேல இருக்கிறது இருப்பாங்க. ஸோ அது இருந்துகிட்டே இருக்காங்க. பேட்ச்ல 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு என்ன நம்பி வந்த 50 பேரை நான் கைவிட முடியாதுல்ல. ஸோ அதனால என்னுடைய ரூலுக்குன்னு ஒரு ரூல் வச்சிருக்கேன். அதையும் தாண்டி நான் ஸ்கேமரா நீங்க முட்டை கொட்டுனீங்கன்னா, நீங்க தாராளமா வேற எந்த இன்ஸ்டிடியூட் வேணாலும் போங்க. ஆனா நம்மளுடைய டேஜினியஸ்ல ஒரு ப்ராப்பரான லேர்னிங்கான கைடன்ஸ் ஆகட்டும், ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு கொரிஸ் கேட்டாலும் அதை சொல்லி கொடுத்து, அதுலேருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு சப்போர்ட்டிங் மட்டுமே திட்ட டோட்டலா பார்த்தீங்கன்னா 7 மாசம் ஓகேவா? ஏன்னா 4 மாசம் கிளாஸ்ல நம்ம இருக்கோம். ஆஃப்டர் தட் 3 மாசம் நம்மளோட ட்ரேட் ஃப்ளோவில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் கொடுத்து அவங்களை சப்போர்ட்டும் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் தாண்டி உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ளோ சப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு 6 மாசத்துலேருந்து 12 மாசம் வரைக்கும் ரெக்கார்டிங்கான அசஸும் கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் எப்படி நான் பண்ண முடியும்? என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலைன்னா நான் எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஃப்ளோவில் கொண்டு வந்து வச்சிருக்க முடியும்? என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிறதுனால இந்த ஃப்ளோவில் நான் வந்து வச்சிருங்க. அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் தாண்டி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக நான் சொல்கிற ரூல்லாம் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்டும் நான் கொடுக்கணும். இது எல்லாருக்கும் உடனே தூக்கி கொடுத்துருவோம்னா அப்படின்னு கேட்டால், யார் என் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, யார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்கா, ஸ்கில்லில் எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க. ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்கான மைண்ட் செட் யார்கிட்ட இருக்குது? அந்த மைண்ட் செட் இருந்து கரெக்டாக ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நான் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், எத்தனை பேராக இருந்தாலும் சரி. ஏன்னா என்னுடைய அப்ரோச்சே வேறு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை ப்ராஃபிட் பண்ண வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கேமரா. ஸோ விருப்பம் உள்ளவங்க தாராளமாக டேஜினியஸை ஜாயின் பண்ணுங்க. விருப்பம் இல்லை அப்படின்னா நம்மளோட ஃப்ரீயாக அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. யாரையும் உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன், எப்பவுமே சரி. புரியுதுங்களா? ஸோ அந்த நம்பிக்கையோடு இருந்தால், என்னை ட்ரஸ்ட் பண்ணால், அதே மாதிரி நான் டெடிக்கேட்டடாக சக்ஸஸ் பண்ண போங்கிற டாட்டோட நீங்கள் இருந்தால் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்க. சும்மா வந்து நான் டைம் பாஸ் பண்ண போகிறேன், இன்னொரு இன்ஸ்டியூட் வந்து வேவு பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இது உங்களுக்கான இடம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஜாக்பாட் அடிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இது உங்களுக்கான இடம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸை நான் கொண்டு போகிறேன், பிஸ்னஸை நான் நல்லபடியாக கொண்டு போகணும். ஆனால் இதுக்குன்னு ஒரு வேல்யூவான டைம் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். மினிமம் 1 வருஷமாச்சும் நீங்கள் டைம் கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா டேஜினியஸை ஜாயின் பண்ணுங்க. இல்லை நான் 10 நாளில் சக்ஸஸ் பண்ணணும், 15 நாளில் சக்ஸஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக யாரும் அந்த மாதிரி சக்ஸஸ் கொடுக்குறாங்களோ தாராளமாக போய் ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்க வந்தோம் வேறு எதுவுமே சொல்ல மாட்டோம். பட் கண்டிப்பாக டேஜினியஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே எங்களோட சப்போர்ட், எங்களோட ஆஃபீஸ் கதவு எப்பவுமே ஓப்பனாக இருக்கும். எனிவே, until then, bye bye, see you all.